ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன், ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும்ங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பிளாகருக்கு டெம்ப்ளேட்டை எப்படி மாற்றுவது, அதாவது எப்படி சேஞ்ச் பண்ணுவது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டான பேஜஸ் தான் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டர் டிஸ்க்ளைமர் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டர்னு சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும். அதில் உங்கள் கம்பெனியோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் என் கம்பெனி நேமாக இருக்க எக்ஸாம்பிள் பிளாக் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு வெப்சைட்டோட நேம் என்னன்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனி நேமும் வெப்சைட் நேமும் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, இது தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கீழே அடுத்து உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல், உங்கள் வெப்சைட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட் அட்ரஸ் தெரிலனா பிளாகருக்கு போங்க. போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பிளாக் 193.blogspot.com அப்படிங்கிறது என்னோட வெப் அட்ரஸ். உங்களுக்கு இது மாதிரி தனித்தனியாக யூனிக்காக இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி யுவர் வெப்சைட் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தோடனே கண்ட்ரி கேட்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியை கொடுத்துக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு ஸ்டேட்டுக்காக நான் தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸில் நீங்கள் இந்த வெப்சைட்டை நடத்துகிறீங்களோ அந்த வெப்சைட்டோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் மை டிஸ்க்ளைமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான டிஸ்க்ளைமர் ஜென்ரேட் ஆகி ஷோவாக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் சைடில் ப்ரிவியூவர் டிஸ்க்ளைமர்னு கீழே இருக்க ஃபுல் பேராகிராஃப் மாதிரி பெருசாக வருது எல்லாமே உங்கள் டிஸ்க்ளைமர் தான். அதை நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளாகருக்கு போயிட்டு நியூ பேஜ் அப்படிங்கிறத மேலே கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டைட்டிலில் டிஸ்க்ளைமர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு அந்த பேஜஸில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு அதை இங்கே Ctrl+V கொடுத்தோ இல்லை எப்படி உங்களால் பேஸ்ட் பண்ண முடியுமோ பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ Ctrl+V அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நான் காப்பி பண்ணியிருக்க டிஸ்க்ளைமரை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி ரைட் சைடில் பாருங்கள் அப்டேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரைவேசி பாலிசி ஜென்ரேட்டர் நம்ம டிஸ்க்ளைமர் முடிச்சிட்டோம். அதே மாதிரியே ப்ரைவேசி பாலிசி ஜென்ரேட்டர்னு கூகுளில் டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட்டை ஓகே பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் லோட் ஆகும். அதில் நீங்கள் வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி இல்லை ஆப்புக்கானு கேட்பாங்க. உங்களுக்கு ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட் வச்சுருக்கனால வெப்சைட் வச்சு கீழே கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ப்ரைவேசி பாலிசி ஜென்ரேட்டரோட கொஷின்லாம் கேட்கும். உங்கள் யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. நான் முன்ன தான் சொன்னேன் உங்கள் யூஆர்எல்லை எப்படி காப்பி பண்ணணுன்னு. மேலே ஷோ ஆகிற யூஆர்எல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே உங்கள் வெப்சைட்டோட நேம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து என்டர் டைப், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலான்னு கேட்கும். பிஸ்னஸ்னால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸோட நேம் என்ன, உங்கள் பிஸ்னஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்கும். இல்லை நான் தனியாக தான் பண்ணுறேன்னா ஐஎம் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா கீழே ரெஜியூன் கேட்கும். அதில் இந்தியா கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் எதெல்லாம் உங்கள் யூசர்கிட்ட அதாவது விசிட்டர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இமெயில் அட்ரஸ், ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் ஓகே பண்ணிக்கிறேன். அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது யூசர்கிட்ட வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொஷின் உங்களோட விசிட்டர் கேட்கணுன்னா எது வழியாக கேட்கலான்னு இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் உங்கள் வெப்சைட் வழியாகவே கேட்கலாம், இல்லை எது வழியாக இமெயில் வழியாக கேட்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வெப்சைட் வழியாக கேட்கலான்னு ஓகேன்னு என் வெப்சைட்டை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெப்சைட் வழியாக பண்ணணுன்னா உங்களுக்கு வெப்சைட் கேட்கும். அதோட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கீழே
எஸ் ஐ வாண்ட் அப்கிரேட் வந்து சிபிஆர்பி இல்லை ஐ டோன்ட் வாண்ட் ஏ ப்ரொஃபஷ்னல் அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதுலேயும் உங்கள் யூஆர்எல்லை கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆனோடனே இது வந்து இப்படி தான் உங்களுக்கு ப்ரீவியூ காமிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இதை நீங்கள் காப்பி பண்ண முடியாது. நீங்கள் அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே அதோட HTML பேஜ் வந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளிப் போர்டில் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை காப்பி திஸ் டு கிளிப் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளாகருக்கு போயிட்டு நியூ பேஜ் கிளிக் பண்ணிட்டு ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைட்டிலில். அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பென்சில் ஐக்கானில் HTML வியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த காப்பி பண்ண அந்த HTML பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட் ஆனது பேஸ்ட் ஆகி பப்ளிஷ் ஆகிரும். நீங்கள் அதை வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். அது நம்ம HTML வியூவில் மாற்றினால HTML வியூவில் தான் இருக்கும். திருப்பியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி காம்போஸ் வியூ கொடுத்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட் ஆனது உங்களுக்கு காமிக்கும். அடுத்து நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா இதே மாதிரி தான் நீங்கள் கூகுளில் போய் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், வெப் அட்ரஸ் கொடுக்கணும். அது நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ரா நான் உங்களை சொல்ல வேணாம்னு நினச்சிட்டு நீங்கள் அதே மாதிரியே விட்டுட்டேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண பேஜஸ்லாம் நம்ம டிஃபால்ட்டாக இருக்க டெம்ப்ளேட்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி டூல் பார் மெனு அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஃபால்ட்டாக இருக்க பேஜஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட் நியூ ஐட்டம் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். பண்ணோன்னே உங்கள் இதோட பேஜோட வியூ சைட் நேம் கேட்கும், அதை ஃபில்அப் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது புரியலன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலாம். கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு உங்கள் டிஸ்க்ளைமரோட நீங்கள் அதோட வெப் அட்ரஸை காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஷேர் கொடுத்தா உங்களுக்கு ஷேர் ஆகாது. அதனால் அதுலேயே நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள் ப்ரீவியூ அப்படின்னு ஐ பட்டன் மாதிரி தெரியும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் ப்ரீவியூ பார்க்குறதுக்கு. நீங்கள் அதோட திருப்பியும் யூஆர்எல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் பிளாகர் போயிட்டு லே அவுட்டில் டாப் பார் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க பேஜஸ்லாம் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு ஹோமை மட்டும் விட்டுட்டு அதில் சைட்டோட நேம் கொடுத்து டிஸ்க்ளைமர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே யூஆர்எல்ல நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க யூஆர்எல்ல இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருக்கோங்க. சேவ் கொடுத்தோன்னே நம்ம காப்பி பண்ணது கரெக்டாக பேஸ்ட் ஆனான்னு பார்க்கறதுக்கு வியூ பிளாக் கொடுத்துட்டு மேலே டாப் பாரில் பாருங்கள் ஹோம் இருக்குது, டிஸ்க்ளைமர் இருக்குது. டிஸ்க்ளைமர் தான் நம்ம பேஸ்ட் பண்ணோம். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்ளைமர் ஓப்பன் ஆகிரும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா பேஜஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 3 மட்டும்தான் சொல்லியிருக்கேன், 3 பேஜஸ். கான்டாக்ட் எக்ஸ்க்கும் அபவுட் எக்ஸ்க்கும் தனி வீடியோ போகிறேன். டாட்டா.